தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திரிபுர சுந்தரி இந்த ஸ்ரீ சக்கரத்துல எங்க இருக்காங்க? இந்த சக்கரம் அது ஸ்ரீ சக்கரமாக மாறுகிறது. லலிதா பரமேஸ்வரி வழிபடக்கூடியவங்க இறுதியில் சென்று நிற்கக்கூடிய இடம் பிந்து. அந்த தாயின் பரவ திருப்பாதத்துக்கு போகக்கூடிய இடம் தான். எல்லாருமே ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ண முடியாது. ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணலாம், அதுக்கு ஒரு முறை இருக்குமா. திரியுங்கொய் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பெண்களே இருந்து ஸ்ரீசக்கர பூஜை பண்றதுல ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த லலிதா திரிபுர சுந்தரி சோடசி மகாதேவினே பேரு. 2 கோவில் இருக்கு. சேலத்துல பாத்தீங்கன்னா, சேலத்துல இன்னைக்கு இந்த ஐபிசியில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா என்னோட கண்ணில் கண்ணீர் வருது. ஏன்னா அக்ஷர லட்சம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக காயத்ரி, அது 24 லட்சம் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும். சோடசி நான் சொன்னேன் அல்லவா, அது இறுதி நிலை. கர்ணம்னா காது, பிசாசினிங்கிறது பார்வதி. இந்த மந்திரத்தை நாம் சரியாக உச்சரிக்கவில்லை என்றாலோ இல்லை தவறாக பயன்படுத்தினாலோ காதில் இருந்து ரத்தம் வந்து ஓம் கம் கணபதியே நமக்கு. இதுல என்ன இருக்கு? அது ஒரு மந்திரம் தானே. இல்ல, கா என்பது பிரம்மா, மா என்பது விஷ்ணு, இம் என்பது சிவன். கம் மெட்ராஸ்ல போனீங்கன்னா கம்னு கடை அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்னு கடைன்னா என்ன? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அண்ணன் சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அஸ்ட்ரோலஜர், சோழி ஜோசியர். இவர்கிட்ட வந்துட்டு நம்ம தசமகா வித்யா தொடர்பில் பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திரிபுர சுந்தரி, அதாவது தசமகா வித்யாக்கள் 3வது வித்யா தொடர்பில் பல விஷயங்களை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. திரிபுர சுந்தரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீ சக்கரத்துல தான் திரிபுர சுந்தரி அமர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம். இந்த ஸ்ரீ சக்கரம் பத்தி சொல்லுங்க. இந்த திரிபுர சுந்தரி இந்த ஸ்ரீ சக்கரத்துல எங்க இருக்காங்க? இந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து இப்ப நிறைய பேர் வீட்டுல எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து போக்குவரத்து செய்யற கார்ல கூட வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமாங்க ஐயா? ஆமா, இது வந்து ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு கேள்வி. அதாவது நான் சொன்னேன், சக்கரம் அது ஸ்ரீ சக்கரமாக மாறுகிறது. ஸ்ரீ சக்கரம் அப்படின்னா அது சதுரமாக இருக்கக்கூடிய பூபுரம் நிறைந்த நுனியில் பார்த்தீங்கன்னா பிந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இதுமா. அது ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு தலமுமே ஒரு தேவதைகள். அந்த தேவதைகளையெல்லாம் தாண்டி அவர்களுடைய அருளையெல்லாம் பெற்று முடிவில் போய் நிற்கக்கூடிய இடம் பிந்து. அந்த பிந்துல இருக்கக்கூடியவர் தான் லலிதா பரமேஸ்வரி, சர்வேஸ்வரன் மீது அமர்ந்த ஒரு நிலை. இப்போ உதாரணமாக ஒரு சிவனை வழிபடக்கூடியவன் அவருடைய இறுதி நிலையில் எங்கே போவான்? கைலாயம் போவான். ஒரு வைஷ்ணவன் அது நாராயணனை இதயத்தில் இருத்தி வழிபடக்கூடிய முடிவில் வைகுண்டம் போவான். ஆனால் லலிதா பரமேஸ்வரி வழிபடக்கூடியவங்க, இந்த சோடசியை வழிபடக்கூடியவங்க இறுதியில் சென்று நிற்கக்கூடிய இடம் பிந்து. அந்த தாயின் பரவ திருப்பாதத்துக்கு போகக்கூடிய இடம் தான். ஒரு சக்தி உபாசனுடைய எண்ணம் என்ன தெரியுங்களா? அந்த அம்பாளுடைய திருவடியில எப்பவும் இருக்கிறதாம்மா. அந்த இடத்துல தான் அந்த பிந்து பாகம் இருக்கு இல்லையா, இது தட்டையாக இருந்தால் சக்கரம், அந்த அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா அதுக்கு வந்து பராசக்தியுடைய அம்சம் தான்மா. நிச்சயமாங்க ஐயா. இப்போ இந்த ஸ்ரீ சக்கரத்தை நான் வழிபாடு செய்யலாமா? வீட்டில் வச்சு நம்ம வழிபாடலாமா? அல்லது காரில் வச்சிருக்கலாமா? வியாபார ஸ்தலங்கள்லாம் வச்சிருக்கலாமா? அது நம்ம அப்படி வைத்திருக்கிறது சரிதானா? ஒவ்வொரு தேவதைக்குமே சக்கரம் உண்டு. அதாவது சக்கர வழிபாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சக்கர வழிபாடு ஸ்ரீ சக்கரத்தை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு பூஜையினுடைய முறைகளே இருக்குப்பா. அது பற்றி பேசுறதுக்கு காலம் இல்லாட்டா கூட ஸ்ரீசக்கர வழிபாடுக்கு அதை வழிபடக்கூடிய முறைகள், அது என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் அலங்காரம் பண்ணணும், அதுக்கான முறைகள் கண்டிப்பா இது தொடர்புல நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வழிபாடு, ஸ்ரீசக்கரத்தினுடைய சக்கரம்ங்கிறது வாராகிக்கும் சக்கரம் இருக்கு, மகா கணபதிக்கும் இருக்கு, குபேரனுக்கும் இருக்கு, எல்லா தேவதைகளுக்கும் சக்கரம் இருக்கு. ஆனா உங்க குரு உங்க மனோநிலை வேணும் இல்லையா? எல்லாருமே ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ண முடியாது. ஸ்ரீசக்கர வழிபாடு பண்ணலாம், அதுக்கு ஒரு முறை இருக்குமா. நீங்க சொன்னீங்க இல்லையா, கணபதி பாலான்னு ஒவ்வொரு முறையில வந்து அவளை வழிபடக்கூடிய மந்திரங்கள் என்ன சொல்லணும், எதை கொண்டு அர்ச்சனை பண்ணணும், என்ன பண்ணணும், இதுல பார்த்துருக்கேன். அதாவது திருச்சி பக்கத்துல முசிறின்னு ஒரு இடம், அங்க வந்து திரியுங்கொய் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பெண்களே இருந்து ஸ்ரீசக்கர பூஜை பண்றதுல ஒரு கண்கொள்ளா காட்சிமா. அங்க இருக்கக்கூடியவர்கள் சாயா பீடம்னே பேரு. அந்த பீடத்துல நித்தியமும் ஸ்ரீசக்கர பூஜை பண்றாங்க, மகாமேரு பூஜை பண்றாங்க. இந்த பூஜையை பண்ணலாம், பட் ஒரு குருவுடைய வழிகாட்டுதலோட பண்ணணும். ஒரு 4 நாள் பண்ணிட்டு 5வது நாள் அலட்சியம்
அலட்சியப்படுத்திட்டா அந்த விளைவுகள் வேற மாதிரி இருக்குமா? அதே மாதிரி எல்லா இடத்துக்கு கொடுக்குற சக்கரத்தையும் நம்ம வாங்கிடக்கூடாது. எல்லா சக்கரையும் வாங்கல வீட்டில் அடுக்கி வச்சுட்டு அதை முறையாக பூஜை பண்ணணும்னா அது எதிர்மறை உண்டாகிடும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஸ்வஸ்திக். ஸ்வஸ்திக் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்வஸ்திக்கு நீங்கள் சரியான முறையில் வழிபாடு பண்ணணும். அந்த ஹிட்லர் நமக்குலாம் தெரியும் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அந்த ஹிட்லருடைய அழிவுக்கே காரணம் அந்த ஸ்ரீசக்கரத்தை திருப்பி போட்டது. ஸ்ரீசக்கரம் இருக்க ஒரு முறையில் அதை அவர் திருப்பி அவருடைய கொடியில் வச்சிருப்பார் பாருங்க. அது இந்த நெகட்டிவாக மாறிடுச்சு. ஒரு அதாவது ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்து அதில் தங்க முடியாமல் தானும் வாழாமல் அது அழிந்து போகின்ற ஒரு நிலை தான். அதனால தான் சக்கர வழிபாடு, மந்திர உச்சாடனங்கள், இந்த தசமக வித்தை இதெல்லாம் ஒரு குரு மூலியமாக நிதானமாக பொறுமையாக நம்பிக்கையோட, அதாவது நம்ம போயிட்டு இருக்கோம் பாதியிலெல்லாம் இதுலேருந்து வர முடியாதுமா, இறுதி வரை போகணும். இந்த பிரிவில் இல்லாட்டா கூட அடுத்த ஜென்மா அடுத்த பிரிவில் ஒரு தேடல், அதில் நம்ம கண்டிப்பாக அதை அடையலாமா. நிச்சயமா. இப்போ இந்த திரிபுர சுந்தரிக்கான திருக்கோவில் அல்லது இந்த தசமகா வித்யாக்கள்ல இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாரா ஃபீட் அப்படியெல்லாம் பார்த்தோம், தாரா தேவிக்கான கோவில். அதே மாதிரி இவங்களுக்கான திருக்கோவில் அப்படின்னு சொன்னா எந்த கோவில்ல இவங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு வழிபாட்டு முறை நடத்துற கோயில் அப்படின்னா? அருமையான கேள்வி. அதாவது சோடசினே பேரு. இந்த லலிதா திரிபுர சுந்தரி சோடசி மகாதேவினே பேரு. 2 கோவில் இருக்கு என்னுடைய அனுபவத்துல, 2 பேர். சேலத்தில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் காளிதாஸ் சுவாமிகள் ஒரு அற்புதமான மகான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கோயிலில் சோடசி லலிதா கையில் வீணை வச்சிருப்பாங்க. அற்புதமான ஒரு வடிவத்தில் இருக்காங்க. அந்த படவேணாலும் கொடுக்குற அந்த தேவி வழிபாடு என்னுடைய அனுபவத்தில் சோடசி பேரே சோடசி லலிதாம்பால் பேரு. சேலம் காளிதாஸ் சுவாமிகள் வழிபாடு பண்ணுறாருங்க. அவங்க தான் என்னுடைய அனுபவத்தில் இன்னைக்கு அந்த சோடசிக்குன்னு முதல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டி நித்திய பூஜை பண்ணக்கூடியவர் காளிதாஸ் சுவாமிகள் சேலம். அவர் பண்ணிட்டு இருக்காருமா. இப்போ நம்ம சோடசி அப்படின்னு பேர் கேள்விப்படுறப்போ சோடசி நேரம்னு சொல்லிட்டு ஒரு நேரம் இருக்கு இல்லைங்களா? அந்த நேரத்துக்கும் இந்த தேவிக்கும் சம்பந்தம் கண்டிப்பா உண்டுமா. சோடசி நேரத்தில் செய்யப்படுறது உதாரணமா எது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. அந்த எதிர்மறை ஆற்றலை நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த காலம். இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், சரியான முறையில் நடக்கலை. ஒரு திருமணம் ஏற்பாடு பண்ணுறோம், அந்த திருமணம் சரியான ஒரு எல்லையை நோக்கி நகரல. எதெல்லாம் தடைப்படுதோ, எதெல்லாம் பிரச்சனைப்படுதோ, அந்த பிரச்சனை தீர்வதற்கும் தடை நீங்குவதற்கும் இந்த சோடசி நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணால் அது வெற்றி, அந்த தெய்வமே நம்ம அழைத்து. இப்போ இந்த சோடசி நேரம் அப்படிங்கிறது என்ன திதியில அல்லது என்ன மாதிரியான நாட்கள்ல வரும்? இல்லை, சோடசி நேரம் என்பதே அந்த நாள்காட்டியில் இருக்குமா. சோடசி நேரம் பஞ்சாங்கத்தில் இருக்கும். அதில் பார்த்துக்கலாம் வேறுபடும், நம்ம மாதிரி சொல்ல முடியாது. பஞ்சாங்கத்தில் அதுக்கான இது இருக்குது. அதை பார்த்து அந்த சோடசி நேரத்தில் செய்யலாமா. ஒரு வித்தை கற்றுக்குறீங்க, ஒரு குழந்தைக்கு முத வித்யாரம்பம் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் அந்த சோடசியில் பண்ணுறது தோல்வி அடையாதுமா, வெற்றியை நோக்கி நகரும். நிச்சயமா. இப்போ நம்ம பாலா திரிபுர சுந்தரி அவர்களுடைய அருள் பெறணும் அப்படின்னா நம்ம அவங்கள ஏதாவது இப்ப நம்ம முற்றுமுழுதா அவங்கள உபாசனை செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி குரு அப்படி எல்லாம் வேணும். ஆனா அந்த தேவியை வழிபாடு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நம்ம தாராதேவி தான் மூர்த்திகளுக்கும் வழிகாட்டுறாங்க, சத்தியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தேவி அப்படின்னும் போது அவங்கள வழிபடுற ஆசை இருக்கும் இல்லையா? வழிபடணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணலாம்? ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, எல்லாரும் ஆசை தான் இருக்கு. ஆனாலும் ஆசைப்படுவதற்கு ஒரு முறை இருக்கு. ஒரு உலகம் பூரா பெண்கள் இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு மாதிரியா தாயாக, மனைவியாக, சகோதரியாக நிறைய முறைகள் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தெய்வ சில வழிபாடுகளை இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம சொல்லணுமா? யார் வேண்டுமானாலும் காளியை வழிபாடு செய்யலாம், யார் வேண்டுமானாலும் தாராவை வழிபடலாம், யார் வேண்டாலும் பைரவர் உபாசம் அப்படிலாம் கிடையாதுமா. ஆசைப்படுவது வேற, ஆசைப்படுறதெல்லாம் அடைய முடியாது. அதுக்கு ஒரு நெறி வேணும். அதுக்கு அதாவது அந்த காலத்துலலாம் குரு தீட்சைன்னா அந்த குரு தீட்சை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா, அருமையான கேள்வி. நான் சோடசி கற்றுக்கணும், இது எம்எஸ்சி. ஆனால் நம்ம இன்னும் எல்கேஜியே படிக்கல. ஆனால் எம்எஸ்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்எஸ்சி படித்தவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போகணும். அதான் குருமுகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் வராது. இதெல்லாம் இப்போ பேசுகிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி இந்த ஐபிசியில் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா என்னோடய கண்ணில் கண்ணீர் வருது. ஏன்னா சோடசி மகா மூல மந்திரத்தை 60,000 அந்த 60,000 லட்சம் தடவை அதை செய்யலாம். ஒரு மந்திரத்தை அக்ஷர லட்சம்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக காயத்ரி, அது 24 லட்சம் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணும். இப்போ காலம் இருக்கா, நேரம் இருக்கா, அது மாதிரி கொஞ்சம் யாருக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகளும் முன்னோர்களும் தீர்மானிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தான் சோடசி. நான் சொன்னேன் அல்லவா, அது இறுதி நிலை. ஒரு மந்திர சாஸ்திரத்தில் சோடசி, அதான் நான் சொன்னேன், எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். சோடசியை கொடுக்கலுங்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அப்போ அந்த குருவிட்ட போய் நீங்கள் கேட்டவனே கொடுக்க. நான் என் குருவிட்ட போய் நான் மந்திரம் கேட்டேன். குருஜி, நான் கர்ணபிசாசினின்னு ஒரு தேவியினுடைய மந்திரம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்னாரு. அவர் என்னை உற்று பார்த்தார். ஒரு முறை இருமுறை கிட்டத்தட்ட அந்த
பாலக்காடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கிட்டு நான் குறைஞ்சது ஒரு 10 தடவை போனேன். அவர்கிட்ட கெஞ்சிட்டேன் ஒரு நாள், சுவாமிஜி இந்த 6-7 தடவை வரணும்னா என்கிட்ட அந்தளவு பொருளாதாரம் கிடையாது, அப்படின்னா நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு நான் மந்திரம் தர முடியாது, உன்னுடைய பொறுமையும் நிதானமும் உண்மையிலேயே உனக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லையான்னாருங்க. அதுக்கப்புறம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், இந்த கர்ணம்னா காது, பிசாசினிங்கிறது பார்வதி. இந்த மந்திரத்தை நாம் சரியாக உச்சரிக்கவில்லை என்றாலோ இல்லை தவறாக பயன்படுத்தினாலோ காதிலிருந்து ரத்தம் வந்துடும், மூக்கிலிருந்து ரத்தம் வந்துடும். சில மந்திரங்கள் பாருங்கள், சிலரெல்லாம் குண்டலி சக்தியை ஏற்றி விடுறேன், சில தெய்வங்களை உங்கள் உடம்புல ஏற்றி தரங்களா இப்போ யூடியூப்பில் பேசுகிறாங்க. காளியை உங்கள் உடம்புல ஏற்றி தரேன், கருங்குட்டி பகவானை உங்கள் உடம்புல ஏற்றி தரேன், விஷ்ணுமாயினை உங்கள் உடம்புல ஏற்றி தரேன்பாங்க. ஏற்றி கொடுத்து விடலாம், திரும்ப யார் இறக்கி விடுவது? நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. அதாவது எப்போவுமே நீங்கள் கேட்க வேண்டிய ஒவ்வொரு கேள்வியுமே காலம் கடந்து பிறகு பலனாக இருக்குமா. ஒரு தெய்வத்தை நம் உடலில் ஏற்றி கொடுக்குறோம், ஒரு மந்திரம் வாங்குகிறோம், ஒரு மந்திரம் கற்றுக்குறோம், அந்த மந்திரத்தை சரியான முறையில் உச்சரிக்கணும். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இதில் என்ன இருக்குது? அது ஒரு மந்திரம் தானே? இல்லை, நீங்கள் அர்த்தம் மட்டும் சொன்னாலே போதும். சோடசியின் விளக்கம் சொன்ன மாதிரி, கா என்பது பிரம்மா, மா என்பது விஷ்ணு, இம் என்பது சிவன். கம் மெட்ராஸில் போனீங்கன்னா கம்னு கடை அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்னு கடைன்னா என்ன? சத்தம் விடாமல் இரு. அந்த மகா கணபதியோட மந்திரமே அதுதான், கம், அமைதியாக இரு. ஓம் கம் கணபதியே நமக. நம்முடைய மந்திர சாஸ்திரங்களே அப்படிதாம்மா. நீங்கள் ஆர்வம் மட்டும் இருந்தால் போகிறது, அந்த ஆர்வம் ஒரு நேரத்தில் இல்லாமல் போயிடும். கர்மா, நம்முடைய செய்த வினை. இவனுக்கு ஒரு சக்தி உபாசகன், இவன் ஒரு காளி உபாசகன், இவன் ஒரு பைரவ உபாசகன், இப்படி ஒன்று நம்ம கேட்பாங்க. எல்லாம் இந்து மதத்தில் மட்டும் இவ்வளவு சாமியா, இவ்வளவு கடவுள்களா, இவ்வளவு ஆலயங்களா, தசமகா வித்தையா, 10 விதமான தேவியரா இருக்காங்கம்மா. உண்மைதான். இப்போ ஒரு மனிதன், அந்த மனிதன் அவங்க பையனுக்கு யாரா வேணும்? அப்பாவா வேணும். பையனுடைய பையனுக்கு தாத்தாவா வேணும். ஒரு பெண்ணுக்கு கணவனா வேணும். ஒரு பெண்ணுக்கு சகோதரனா வேணும். அவன் ஒருத்தன் தானம்மா. அவனுக்கு மட்டும் ஏன் அந்த மனிதனுக்கு அப்பாவாக, சித்தப்பாவாக, பெரியப்பாவாக, மாமனாக, மச்சானாக, தந்தையாக இருக்கிறான்? ஒரு சராசரி அழிந்து போகும் உடலை உடைய மனிதனுக்கே எப்படின்னா, சர்வ வல்லமை படைத்த அந்த பராசக்தியை நெருங்குதல், அணுகுதல்லாம் பூர்வ ஜென்மம். என்னுடைய அனுபவம் இந்த 68 வயதில் நான் தேடி பார்த்தேம்மா. தேடி பார்க்கும் பொழுது இந்த பிறவி பத்தாது. நீங்கள் சொன்ன மாதிரி சோடசி. உங்களுடைய வாழ்க்கையில சோடசியோட அனுபவம்? நிறைய அனுபவம் எனக்கு இருக்கு. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் சொல்வதை விட உதாரணமே நான் தான்மா. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்தேன். எல்லாருமே என்னை விட்டு நகர்ந்து விட்டார் ஒரு காலகட்டத்தில். கலங்கி நின்ற பொழுது அது சொல்லக்கூடாது தான் என்ன அது ஒரு நிகழ்வு நடந்தது என் வாழ்க்கையில். இதற்கு மேல் இந்த பூமியில் வாழ்வதற்கு என்ன தகுதி என்ற நிலை வரும்பொழுது தான் அந்த சோடசி என் குரு எனக்கு கொடுத்த மந்திரம். அந்த சோடசி மந்திரம் உங்கள் மட்டும் இன்னைக்கு பேச வச்சிருக்கு, இத்தனை பேரையும் பார்க்க வச்சிருக்குன்னா, சத்தியம், கடவுள் உண்டு, தெய்வ சக்தி உண்டு. அதுக்கு உதாரணம் நான் தான்மா. அதாவது இப்போ என் மனைவிட்ட போய் நான் கடவுளை பார்த்தேன்னா ஒத்துக்குவாங்களே? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இப்போ என்ன பைத்தியம் ஆகிட்டாராம்பாங்க. அதனால தான் கண்டவர் வெண்டில. நான் இறைவனை உணரத்தான் முடியும். அந்த இறைவனை போய் நான் அடுத்தவங்கள்ட்ட விளக்க முடியாது. அதனால தான் ஞானிகளும் மகான்களும் கடவுளை உணர்ந்தவுடன் அவ்வளோதான், அவங்க போதும், அதுக்கு மேலே என்ன வேணும்? கடவுளை உணர்ந்துட்டோம். அதை உணர்ந்ததுக்கப்புறம் அந்த கடவுள்கிட்ட போய் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? 5000 கோடி பணம் வேணுமா? அழகிய பெண்கள் வேணுமா? மாட மாளிகை கூட கோபுரம் வேணுமா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாதம், அவனுடைய திருப்பாதம், என் அன்னை பராசக்தியுடைய பாதம், அது அவள் ஒருத்தி இருந்தால் போதாதம்மா. ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல நான் ஆசைப்படுறேம்மா. இந்த சோடசியை முழுமையாக கற்று சோடசியோடு வாழ்ந்த ஒரு மனிதன்மா, பிராந்தன்னு பேருமா. என்னுடைய அனுபவத்தில் இந்த சோடசி மந்திரத்தாவே வாழ்ந்தவன், சோடசிக்கு உதாரணமே பிராந்தன்னு சொல்லி கேரளாவில் இருந்தாருமா. அவர் மகான். அவர் எப்போவுமே சுடுகாட்டில் தான் இருப்பார். பார்த்தா அவரை பித்தன்னு சொல்லுவாங்க. பிராந்தன்னா மலையாளத்தில் பித்தன்னு பேருங்க. அவர் ஒரு பித்த நிலையில் தான் இருப்பார். ஒரு பாறையை எடுத்துக்குவார், இங்கே ஏது மேலே உச்சியில் கொண்டு போவார், திரும்ப அங்கேருந்து உருட்டி விட்டு கை தட்டுவார். ஏன் இந்த பாறையை கொண்டு போகணும், ஏன் உருட்டி விடணும்? மிகப்பெரிய தத்துவத்தை சொல்வார். ஒரு நாள் அந்த சுடுகாட்டை காவல் காக்கிறவர் வர்றாரு. இன்னைக்கு வேண்டாம், இது காளி நடமாடக்கூடிய நேரம், காளி வருகின்ற நேரம், இன்னைக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. அதுவும் அதை பற்றி கவலைப்படலாமா? அந்த சுடுகாடு இடுகாடுன்னு இருக்குமா. சுடுகாடு என்பது பிணத்தை எரிக்கக்கூடிய இடம், இடுகாடு என்பது பிணத்தை புதைக்கக்கூடிய இடம். எரிகின்ற இடத்துல தான் சுடலை மாடன், அந்த என் தாய் பத்ரகாளி இருப்பாங்க. அவர் அங்கு இருக்கின்றார். அப்படியே ஒரு தன்னை மறந்து அவர் அப்படியே கண்ணாக இருக்கின்றார். அப்பொழுது ஒரு குரல் கேட்கிறது, ஒரு கச்சனை, ஒரு அகங்கார சிரிப்பு மாதிரி கேட்டு திருப்பி பார்த்தா எதில் பத்ரகாளி நிற்கிறார், பராசக்தி நிற்கிறார். நாக்க தொங்க போட்டுக்கிட்டு மகா நிர்வாணியாக நின்றுட்டு இருக்கா. உடனே ஒரு பெண்ணுக்கு திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறார். நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு பயம் இல்லையா? என்னை பார்த்து தூங்குறீன்னா? இருக்கட்டும்மா, நீ தானே காளி தானே, நில்லு. என்ன இவ்வளோ அலட்சியமாக இருக்கிற?
உனக்கு பயமே இல்லையான்னா, எங்கள் அம்மாவை பார்த்து எனக்கு என்ன பயம். பாருங்க அவர் பேசுகிற முறை. எல்லாருமே காளியை கும்பிட்றாங்க, காளியை உடம்புல ஏற்றிக்கிறேங்கிறாங்க. காளியை நேரில் பார்த்தா நினச்சி பாருங்க, கற்பனை கூட பண்ண முடியாதுமா. இதயமே நின்றுடும், மூச்சு அடைச்சி போயிடும். அப்படிப்பட்ட அந்த பராசக்தியையும் பரம்பொருளையும் பார்த்து கூட எங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருடைய மன வலிமை காரணம். அவர் குரு அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த சோடசி மந்திரம், அந்த மந்திரம் தான் காரணம். அப்புறம் சொல்கிறார், சரி இந்த காட்சி கொடுத்துட்டு எனக்கு வேறு வழி தெரியல, நான் உனக்கு ஏதாவது வரம் தரலும் என்ன. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, போயிட்டு வாமா அப்படிங்கிறாரு. இது வர வேண்டாமா, டேய் நான் யார் தெரியுமா, மும்மூர்த்தியே என்னுடைய வருகைக்காக தவம் இருக்கின்றார்கள், நீ என்னை பார்த்தும் வரமே வேண்டாமுங்கிறியே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன், சரிம்மா ரொம்ப தொல்லை பண்ணுற, என் வலது காலில் ஒரு பொண்ணு இருக்குது, அதை இடது காலை மாற்றணுன்னு அவன் மறைஞ்சிடுற. அது கர்மா. கர்மா ஒன்றை தான் கடவுளால் மாற்ற முடியாது, அது நம்ம அனுபவித்து தான் தீரணும். தீதும் நன்றும் பிறதரவார அந்த வகையில் சோடசியை முழுமையாக கட்டவர் தான் பிராந்தன். அவர் தான் அந்த மகான். அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு எதுவுமே தேவையில்லைம்மா, எந்த எதிர்பார்ப்பும் கிடையவே கிடையாது. அந்த நிலை எல்லாருக்கும் வாய்க்குமா. சோடசியை வந்து வழிபாடு செய்யறது மூலமா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இதுதாம்மா கிடைக்கும். நீங்கள் சோடசியை வழிபடுவதன் மூலமாக கொட்டோ என்று பணம் கொட்டுமோ, நகைகள் கிடைக்கும் போதோ எல்லாமே கிடைக்கும்னா கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் முழுமையாக உணர்ந்த பிறகு பற்றற்ற நிலைக்கு வந்துருவாங்க. அந்த ஒரு பற்றற்ற நிலை அதுதான் நம்ம வேணும். இப்போ நான் சொன்ன நிலை அந்த பிராந்த நிலை தான். எல்லாம் இருந்தும் இல்லை, அதுதான் எதுவுமே இல்லை. இன்னொரு நிகழ்வு தான். இதெல்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நாரத மகரிஷி கைலாயம் போகிறாரு, சிவபெருமானை பார்க்க போகிறாரு. ஒருத்தர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கழுத்து வரைக்கும் பாம்பு புத்து வளர்ந்துருக்கு. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயான்னு சொல்கிறாரு. அவர் நாரதரை பார்த்து கேட்குறாரு, எங்கே போகிறீங்க, நான் கைலாயம் போகிறேன். அப்படியா, எனக்கு எப்போ முக்தின்னு கேட்டு வாங்கன்ட்டு போகிறாரு. இன்னொரு இடத்துக்கு போகிறார், கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகிறார். ஒரு பெரிய அரச மரம், அந்த அரச மரத்துக்கிட்ட ஒருத்தர் நான் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கார். உடனே ஒரு நாரத மகரிஷி பார்த்து கேட்குறாரு, எங்கே போகிறீங்க, நான் கைலாயம் போய் சிவனை பார்க்க போகிறேன், எனக்கு எப்போ முக்தின்னு கேட்டு வாங்க அப்படிங்கிற. சரின்னு சொல்லிட்டு இவர் பொறுத்து திரும்பி வருகின்ற பொழுது அந்த பாம்பு புத்தில் இருந்தவர் இல்லையா, அந்த 2 கண் மட்டும்தான் தெரியுது. அவர் சிவனை பார்த்தீர்களா, எனக்கு எப்போ முக்தின்னு கேட்டாருன்னா, இன்னும் ஒரு 4-5 வருடம் ஆகும். ஓ, இன்னும் 4-5 வருடம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. அந்த அரச மரத்துக்கு இங்கே தான் சூட்சமாக இருக்குது. அந்த அரச மரத்துக்கு ஆடுறாங்க கேட்டிங்களா, அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, சிவனை பார்த்தீர்களா, பார்த்தேன், எனக்கு எப்போ முக்தின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறார், நாரதரு அவர் சொன்னது கேட்டால் உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்பா, பரவாயில்ல சொல்லுங்க, எங்கள் அப்பா தானே சொன்னார், இந்த அரச மரத்தில் எவ்வளோ இலை இருக்குது, அத்தனை மலையும் உதிர்ந்த பிறகு தான் முக்தின்னு இன்னும் வேகமாக ஆடுறாராம், சந்தோஷமாக ஆடுறாரான். நாரதருக்கு ஒன்றும் புரியல, பைத்தியமாக இருப்பான் பாருங்க. கையை பிடிச்சி, என்னையா இந்த மரத்தில் கோடிக்கணக்கான இலை இருக்குது, இது எப்போ கீழே விழும் அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரா, சும்மா இருங்க நாரதரே, அது எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போகுது, என் தந்தையே எனக்கு முக்தின்னு சொல்லிட்டார்ல. இதுதான் சோடசி. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, அது எத்தனை வேணாலும் இருந்துட்டு போகுது, என் தந்தை சிவனே உடனே ஒரு முக்தி நிலையை அடைந்து விட்டார். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் சோடசி மகாமந்திரம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்கள் குரு தேடி வரும், குருவை நாம தேடி போக வேண்டாமா, நீங்கள் சோடசி கற்றுக்கணும், அந்த பராசக்தி முன்னால் போய் நின்று பாருங்க, அந்த குருவே தேடி வருவார். நம்ம குருவை தேடிலாம் போகணும். எனக்கு அப்படிதான் குரு வந்தாங்க என்னுடைய சொல்லுவாங்க இல்லையா, தாரமும் குருவும் தலைவிதி. ஆமாம், தலைவிதிப்படி தான். அதான் அதுவும் வந்துருவாங்க. நீங்கள் ஏக்கம் மனசுக்குள்ள, நான் வைக்கணும், நான் பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும் அந்த உலகமா, அதாவது தன்னை மறந்த நிலையில் வந்தான். எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒருத்தர். அபிராமிப்பட்டர் பார்க்குற பெண்கள் அத்தனை பேருமே நினைச்சார். அது எவ்வளோ ஒரு உன்னதமான, அப்படி பார்க்க முடியுமா, பார்த்தாருமா. அப்படி பார்த்து தாம்மா பராசக்தி நேரில் பார்த்தாரு. அப்போ கூட இந்த பராசக்தி புதுசாக ஒரு நிலவை சிருஷ்டிக்கல, ஒரு மாய நிலவை சிருஷ்டிச்சாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், உறுதியான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. எது வந்தாலும், எவ்வளோ துன்பமோ துயரமோ வந்தால் கூட நீங்கள் நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள், தெய்வம் பொய்த்தது இல்லைம்மா. தெய்வ நம்பிக்கை வீண் போகாது. இந்த சோடசி மகா மந்திரம் என்னுடைய அனுபவத்தில் இதை தேடணும். பொண்ணையும் பெண்ணையும் மண்ணையும் தேடுகின்ற அந்த உலகத்தில் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்முடைய காலமும் நேரமும் வீணாக தான் போயிட்டுருக்குமா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஐபிசியில் பார்த்தீங்கன்னா தசமகா வித்தியில் இந்த 3வது வித்தை சோடசி. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறோம்மா. இந்த சோடசியினுடைய குரு, இந்த சோடசி வித்தையினுடைய ஆஸ்தானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர ராயர்மா. பாஸ்கர ராயர்னு ஒரு அற்புதமான மகான். அவர் மாயவரம் பக்கத்தில் இன்றைக்கி பாஸ்கர ராயபுரம்னு ஒரு இடம் இருக்குமா. அங்கு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சித்த புருஷன். அவர் தான் சோடசி மகா மந்திரத்தினுடைய, அவர் தான் அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்கார். அதனால் இந்த மாதிரி இருக்காங்க எவ்வளவோ கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ இந்த பாரத தேசம் முழுசும் ஞானிகளும் மகான்களும்
குவிந்து இருக்காங்க. நமக்கு அதுக்கு அலட்சியப்படுத்திடுறோம். அந்த பாஸ்கர ராயர் தான் இந்த சோடசி மகா வித்தையை பகுத்து கொடுத்தார். அதில் தான் லலிதான்னு பேர். 1000 நாவு படைத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாத ஒரு வித்தை சோடசி மகா வித்தையுமா. நிச்சயமா சோடசி தாயார் பத்தி லலிதா திரிபுர சுந்தரி பத்தி பேசுறதுக்கான மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் வரத்தையும் இந்த நேரத்துல வந்து அந்த தாயினுடைய அருள் இல்லாம நம்மளால பேச முடியாது. பேசுறதுக்கான பாக்கியம் கொடுத்த அந்த மகாதேவிக்கும் இந்த நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. அருமையான ஒரு சந்தர்ப்பம் பக்தி. அதாவது ஐபிசி நேயர்களுக்கெல்லாம் இந்த பக்திங்கிறது வந்துங்க அது உங்கள் மூலியமா கேட்கணும். அதாவது தோண்ட தான் நீர் ஊறுகிற மாதிரி ஒரு அற்புதம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த இறைவனை பொறுத்த வரைக்குங்க நீங்கள் தேடலாம் வேண்டாங்க, மனசில் தூய்மையாக இருக்கணும். அவர் இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது சொல்கிறார் பார்த்தீங்களா, யோகி கிருத்தியா நகமியம் வந்தே விஷ்ணு பாபை. நம்முடைய இதயம் நம்ம மனசை கொடுங்க தயவு செய்து. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைய வேண்டாம். நீங்கள் சோடசி மட்டும் போதுங்க, தேடுங்க, கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி ஒரு விதை போடுங்க, அது கண்டிப்பாக காய்த்து படுத்து காயாக தரும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். உண்மையிலே சொல்கிற இந்த சோடசி மகா மந்திரம் என் வாழ்வை மட்டுமல்ல, இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை தரும். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Taste Daily. Taste the Daily. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.